பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை உமக்கு ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே கல்வாரி அன்பை வென்றிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே கிறிஸ்தவனே பூங்காரில் கதறி அழும் ஓசை கிறிஸ்தவனே பூங்காரில் கதறி அழும் ஓசை இசையும் துணிக்கின்றதே எங்கள் மனம் சிறைக்கின்ற ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஜெபம் விருதாய் போய்விடும், எங்களுடைய ஆராதனை விருதாய் போய்விடும், நாங்கள் வாசிக்கிற வார்த்தை விருதாய் போய்விடும். பவுல் தெளிவாய் அந்த சபைக்கு எழுதுகிறதை பார்க்கின்றோம். ஏனென்று கேட்டால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுதான் கிறிஸ்துனுடைய ஒரு சபையினுடைய அஸ்திவாரமாய் இருக்கிறது. இது அங்கே விருதாய் போய்விடக்கூடாது. இது விருதான ஒரு காரியம் அல்ல. நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. ஆகவே தான் விசுவாச பயணம் என்றே மாதத்தினுடைய முதலாவது பிரசங்கம் நான் பிரசங்கம் பொழுது இந்த மாதத்திலே விசுவாச பயணத்திலே நாங்கள் கடந்து போகிறோம் என்று நான் சொன்னேன். ஆகவே இந்த விசுவாசம் நமக்கு விருதாய் போயிடக்கூடாது, நம்பிக்கை விருதாய் போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்றதை 100% நாங்கள் விசுவாசிக்கிறோம். 100% அதை நம்புகிறோம். 100%
அதிலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதிலே சார்ந்திருக்கிறபடியால் தான் நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், கிறிஸ்து இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தெரியும், அநேகர்கள் மரித்து போனார்கள். ஆனால் மரித்து போனவர்கள் எல்லாருமே உயிரோடு எழுந்தவர்கள் அல்ல. 2025 வருஷங்களாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஆகவே தான் சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது, நாம் இக்குள்ளே படிக்கும் பொழுது, இலங்கையிலே படிக்கும் பொழுது, இங்கே படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் ஒரு காரியங்களை கற்றுக் கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 540வது ஆண்டிலே இந்த காரியம் நடந்தது, கிறிஸ்துவுக்கு பின் 500க்கு மேற்கதிகமான காரியங்கள் இப்படி நடந்தது என்று கிமு கிபு பின் என்பது நாங்கள் ஸ்கூல்லே படிக்கும் பொழுது அந்த காரியங்களை நாங்கள் கற்றிருக்கிறோம். என்று கேட்டால் சரித்திரத்தை இரண்டாக பிளந்து ஆண்டவர் கொடுத்ததை உலகம் அங்கீகரிக்கிறதே, இது உண்மை சம்பவம் என்று உலகமே அங்கீகரிக்கிறதே. அங்கீகரிக்கிறபடியால் தான் அவர்கள் கிறிஸ்துவை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறபடியால் என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கிறது. விசுவாசிக்கிறபடியால் என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கிறது. விசுவாசிக்கிறபடியால் என்ன நடக்கிறது? நம்முடைய